ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம்னா அதுக்காக தேவையான என்னென்ன டாக்குமெண்ட். ஸோ அது போக வந்து அப்படி நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட ஏற்கனவே இடம் இருந்தால் அதையே யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு புது இடத்த எப்படி வாங்குறது, ஸோ எப்படிப்பட்ட லே அவுட்டு, எப்படிப்பட்ட அதுக்குள்ளே இருக்கிற இடங்களை சூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு இடம் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கான தேவையான டாக்குமெண்ட் வந்து நான் இதுக்கு அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்கள்கிட்ட இடமே இல்லை, ஒரு புது இடம் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா, ஸோ அதுக்கு நமக்கு எப்படி அந்த இடத்த சூஸ் பண்ணலாங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்த்துக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லே அவுட்டு, ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொமோட்டர் இருப்பாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பிருந்தாவன் கார்டன் ஒரு லே அவுட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லே அவுட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொமோட்டர் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லே அவுட் வந்து எப்படி இருக்குது, நல்ல ஸ்ட்ரக்சர்டாக இருக்கா, 30 ஃபீட் ரோடு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு இருக்கும். மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 45 ஃபீட் ரோடு, சைட் ரோடு பார்த்திங்கன்னா 30 ஃபீட்டு. ஸோ ரொம்ப இன்னராக இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா 25. மினிமம் வந்து ஒரு 25 ஃபீட் ரோடு இருந்தால் தான் ஒரு 2 கார் போயிட்டு வர அளவுக்கு இடம் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு காராவது நல்லா ஃப்ரீயாக போகிற அளவுக்கு இடம் இருக்கும் 20 ஃபீட் ரோட்டில். ஸோ மினிமம் 30 ஃபீட் ரோடு இருக்கிறது ரொம்ப வசதி. ஸோ மெயின் ரோடு பார்த்திங்கன்னா 40 ஃபீட் ரோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரான லே அவுட்டாக எடுக்கணும். இது போக பார்த்திங்கன்னா சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 பக்கமுமே உங்களுக்கு ரோடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சரில் யாராவது ஒரு லே அவுட்டில் வீடு கட்டுறாங்கன்னா அந்த ரோடு வந்து பிளாக் ஆனாலும் நீங்கள் இன்னொரு ரோட்டு வழியாக போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரான ரோடு இருக்கிற லே அவுட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த லே அவுட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளாட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து நார்த்து ஈஸ்ட்டு கிழக்கு பக்கம் பார்த்த ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து நார்த்து பார்த்த ஃப்ளாட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வாஸ்து வந்து பக்காவாக பொருந்திடும். இது போக நீங்கள் ஹவுஸ் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இடத்துல நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி வாஸ்து வந்து உங்களுக்கு உட்காந்துக்கிறோம். அதுக்கு வந்து நார்த்தும் ஈஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து யூஸ் ஆகும். இது போக சவுத்து வெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இடம் வந்து வேஸ்டேஜ் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் அஸ்ட்ராலஜி நம்புறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு கூட அதுலேயுமே உங்களுக்கு சூட்டபிளான திசை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணி அதையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நார்த்தோ சவுத்தோ இல்லை வெஸ்ட்டோ எந்த ஃபேஸை பார்த்து நீங்கள் இடம் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்றுமே நீங்கள் பார்க்கணும். அந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லே அவுட்டாக இருக்காங்கிறத ஒன்று நீங்கள் பார்த்துக்கணும். அது போக அந்த லே அவுட் அப்ரூவ்டு லே அவுட்டாக இருக்க இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து நிறையா ரூல்ஸ் இருக்குது. அந்த லே அவுட்டில் வந்து டெம்பிளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருக்கணும். அப்புறம் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு பார்க்கு. ஸோ வந்து அது பார்த்திங்கன்னா இப்போ 1 ஏக்கர் 100 சென்ட்டுக்கு இந்த ஃப்ளாட் இருக்குன்னா, இந்த ஏரியா இருக்குன்னா அதுக்கு 10% வந்து மினிமம் பொது இடம் வந்து விடணும். இது எதுக்குன்னா, இங்கே இருக்கிறவங்க நாளைக்கு வீடு கட்டி வர்றவங்களுக்கு வந்து அந்த பொது இடத்துல பார்க்கோ, கோயிலோ, இல்லை லைப்ரரியோ, தண்ணி தொட்டியோ அமைக்கிறதுக்கு அந்த இடம் வந்து யூஸ் ஆகும். இதை வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடம் இருந்தால் தான் அவங்க வந்து உங்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு இடத்த வந்து பிளான் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ அந்த ப்ரொமோட்டர் இருந்தாங்கன்னா அவங்களே வந்து லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஓனர்கிட்ட தான் வாங்குறீங்க, அந்த ஓனர்கிட்ட நீங்கள் வாங்குறப்ப அவங்கக்கிட்ட நீங்கள் லே அவுட்டுக்கே அப்ரூவல் இருக்கான்னு கேட்டு அந்த அப்ரூவல் டாக்குமெண்ட் வந்து ஒரு வாங்கிக்கோங்க. அப்படி ஜெராக்ஸ் காப்பியோ வாங்கிக்கிறணும். அப்படி இல்லைன்னா இல்லை இது இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டு தான், இந்த லே அவுட்டுக்கு அப்ரூவல் இல்லை. ஏன்னா இது 2016க்கு முன்னாடி போட்ட லே அவுட் எதுக்குமே வந்து லே அவுட் அப்ரூவலோ இல்லை ஃப்ளாட் அப்ரூவலோ வந்து மேனட்ரி கிடையாது, அதாவது அத்தியாவசியம் கிடையாது. அது இல்லாமலே நம்ம வீடு கட்டிக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து கண்டிப்பாக ஃப்ளாட்டுக்கு வந்து இண்டிவிஜுவல் அப்ரூவலாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த லே அவுட்டுக்காவது அப்ரூவல் இருக்கணும். ஓகேங்களா? அது எதுக்குன்னா வந்து அந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு தகுதியான இடமா அப்படின்னு கொடுக்குற அப்ரூவல் தான் இது. ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பராக ரோடு இருக்கா, ஒரு இபி கனெக்ஷன் வர்றதுக்கு, இல்லை நாளைக்கு வந்து ட்ரைனேஜ் அமைக்க ரோடு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு கவர்மெண்ட் பார்த்து டிசைட் பண்ணுறது தான் இந்த அப்ரூவல் டாக்குமெண்ட். ஸோ இது நம்ம கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் கிடச்சிடும். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லேண்டில் வந்து நீங்கள் பிளான் பண்ணணும்.
உங்கள் ஹவுஸ் வந்து எந்த சைஸில் நீங்கள் கட்ட போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் 30 to 40 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ அதில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 28க்கு 34. ஸோ சுற்றி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 அடி, ஆனால் மேக்ஸிமம் ஒரு 3 அடி மினிமம் நீங்கள் விட்டிங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு ஆள் வந்து நடக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோக்குள்ள நம்ம கட்ட போகிறோம். ஸோ அப்போ ஸ்கொயர் ஃபீட் சைஸ் என்ன வருதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ரஃபாக வந்து ஒரு 28க்கு 34 சைஸில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வரும். 952 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வீடு. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டபிள் ஏரியா. ஸோ இந்த இதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து ஒரு பிளான் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எங்கே கிச்சன் வரணும், எங்கே வந்து பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், கார் பார்க்கிங், இது எல்லாமே வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் அவங்கக்கிட்ட போட சொல்லி அந்த பிளான், ஹவுஸ் பிளான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். ஸோ அதே இன்ஜினியர் வந்து ஹவுஸ் பிளான் போடுறவங்களே வந்து டீட்டெயில்டு பிளான்னு ஒன்று கொடுப்பாங்க. இது என்னென்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதான் வந்து உங்கள் வீட்டோட பிளான்னு வச்சுக்கோங்க. இந்த சைஸில் வந்து கிச்சன் இங்கே இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம், பூஜை ரூம், பாத்ரூம், ஸோ கார் பார்க்கிங், ஸ்டெப்ஸு இது இருக்குது. இதுக்கு மேலே நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கிறேன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளான் வந்து இதுதான். அதில் 2 மேலே ஸ்ப்ளிட் பண்ணி வீடு கட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து நம்மளோட பர்பஸ்க்கு தான். நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற ஒரு கொத்தனார்ட்டையோ இல்லை ஒரு இன்ஜினியருக்கோ கொடுத்து நம்ம வந்து இதுபடி கட்டுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்கு தான் இந்த டயக்ராம். பட் ஆனால் கவர்மெண்ட்டில் நீங்கள் கொடுக்குறதுக்கு டீட்டெயில்டு அப்ரூவலுக்கு ஒரு டயக்ராம் போடணும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அந்த டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ சென்ட்ரிங் போட போகிறீங்க, ப்ளஸ்ஸு வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் மழைநீர் சேமிப்பு தொட்டி எந்த இடத்துல போட போகிறீங்க, சம்ப் எங்கே போட போகிறீங்க, அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த டயக்ராம் வந்து கொடுக்கணும். இதுவுமே வந்து அந்த பிளான் போடுறவங்களே கொடுத்துருவாங்க. ஸ்டெப்ஸ் வந்து இவ்வளோ திக்னஸ்ஸு, மழைநீர் சேமிப்பு தொட்டி போடுறது, இதெல்லாம் வந்து அவங்களே போட்டு உங்களுக்கு வந்து பிளான் போடுறவங்களே இது ஒரு பெரிய டயக்ராம் ஷீட் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து உங்கள் பஞ்சாயத்தில் உள்ளே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க இங்கே சீல் வச்சு இது ஓகே இந்த வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிளான் அப்ரூவல், இந்த பிளான் வந்து அப்ரூவல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்லேருந்து அந்த டீட்டெயிலில் அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த அப்ரூவலை வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து கவர்மெண்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா மாநகராட்சியில் இருந்து நீங்கள் வாங்கணும். அப்படி இல்லை கிராமத்தில் இருக்கீங்கன்னா வந்து உங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருந்து இந்த அப்ரூவலை நீங்கள் வாங்கணும். ஒன்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா இதை வச்சு தான் நீங்கள் வீடே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா இபி கனெக்ஷன், ஒரு டெம்ப்ரவரி கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். ஏன்னா வீடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா போர் போட்டுருவீங்க. போர் போட்டதுக்கப்புறம் அதிலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இபி கனெக்ஷன் வந்து தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு டெம்ப்ரவரி கனெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் கொடுக்கணும். அண்டு வந்து பிளான் அப்ரூவல் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து வாங்கின பிளான் அப்ரூவல், அது போக இப்போ அடிஷ்னலாக வந்து மஸ்ட்டு வந்து லே அவுட் அப்ரூவல், அந்த லே அவுட்டு ஆர் அந்த ஃப்ளாட் அப்ரூவல் வந்து இந்த இடம் வந்து வீடு கட்டுறதுக்கு தகுதியானது தானாங்கிற இந்த 3 டாக்குமெண்ட்டுமே மஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இபி கனெக்ஷன், ஒரு டெம்ப்ரவரி கனெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த டெம்ப்ரவரி கனெக்ஷன் என்னென்னா ரேட்டு வந்து கமர்ஷியல் ரேட்டாக இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு வந்து 7 ரூபா 8 ரூபான்னு போடுவாங்க நீங்கள் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 மந்த் வீடு கட்டுறீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து டபுள் சார்ஜ் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வீடு கட்டி முடிச்சிட்டிங்க, ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எகெயின் அந்த பிளான் அப்ரூவல் வாங்கின கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு, பஞ்சாயத்து ஆஃபீஸோ மாநகராட்சியில் போயிட்டு நீங்கள் நான் வீடு கட்டி முடிச்சிட்டேன்னு ஒரு இன்டிமேட் பண்ணணும். பண்ணிவிட்டு அவங்க என்னென்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஹவுஸ் டேக்ஸ் வந்து ஒன்று வந்து உங்களுக்கு பில்லு போடுவாங்க. அது போட்டு அந்த ஹவுஸ் டேக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ஹவுஸ் டேக்ஸும் அவங்க கொடுக்குற அப்ரூவலை வச்சு தான் திரும்ப எகெயின் இபியில் போய் அந்த டெம்ப்ரவரி கனெக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு அதை வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து டெம்ப்ரவரியாக கொடுத்த கனெக்ஷனை வந்து அவங்க டாக்குமெண்ட்லேருந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதை வந்து நார்மல் கனெக்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஹோம் கனெக்ஷன் இது அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்னா இந்த ஹவுஸ் டேக்ஸ் வந்து தேவை. ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இடத்த வாங்கி நீங்கள் வீடு கட்டி அடுத்த இபி கனெக்ஷனை வந்து நார்மல் கனெக்ஷனை மாற்றுற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் தனியாக வீடு கட்டுற போகிறதா இருந்தால் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இல்லை இன்ஜினியர்னால் இதில்
50 to 60% அவங்களே இந்த எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது போக வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.